குறிப்பா ஒரு நகரத்துல அந்த நகரத்தோட மேயர் மற்றும் பல உறுப்பினர்கள், அது மட்டும் இல்லாம ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் ஒரு நகரத்துல வாழ்ந்துட்டு வருவாங்க. ஆனா நான் இன்னைக்கு சொல்ல போற நகரத்துல ஒரே ஒருத்தவங்க மட்டும், அதுவும் 20 வருஷமா தன்னந்தனியா அந்த நகரத்துல வாழ்ந்திருக்காங்க. தன்னந்தனியா ஒரு நகரத்தையே கட்டி வாழ்ந்த அந்த சூப்பர் மேனோட அந்த சூப்பர் உமனோட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அமெரிக்காவுல நெப்ராஸ்கா மாகாணத்துல இருக்கிற ஒரு நகரம் தான் மௌலவி. அந்த மௌலவியோட மொத்த சனத்தொகையே வெறும் ஒண்ணுதான். அந்த ஒரு நபர் தான் நம்மளோட எல்சி எய்லர் அப்படிங்கிற 93 வயசுடைய பாட்டி. 1930ல விவசாயம்னால அந்த மௌலவி நகருக்கு ஒரு நல்ல பொருளாதார லாபம் கிடைச்சிச்சு. அதனால அந்த மௌலவி நகரம் ரொம்பவே செழிப்பா இருந்துச்சு. காலப்போக்குல அந்த விவசாயம் சரிஞ்சு போனதுனால அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே வேற நகரங்களுக்கு வேலைகளை தேடி போக ஆரம்பிச்சாங்க. அதனால அந்த நகரத்துல உள்ள சனத்தொகை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிச்சு. ஒரு கட்டத்துல அந்த மௌலவி நகரத்துல எல்சி எய்லரும் அவங்களோட கணவராகிய ரூடி எய்லர் மட்டும் வாழ்ற சூழ்நிலையா மாறி போச்சு. இவங்க 2 பேரும் மட்டும் அந்த நகரத்துல இருக்க அப்படியே காலம் கொஞ்ச நாள் போனுச்சு. 2004ஆம் ஆண்டு எல்சியோட கணவர் ஆகிய ரூடி எய்லர் இறந்து போயிட்டாரு. என்னோட கணவர் இறந்து போயிட்டாரு, அதனால இந்த நகரத்துல தனியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி வேற நகரத்தை தேடி இந்த எல்சி எய்லர் போகல. என்னோட கணவரோட நினைவுகள் இந்த நகரத்துல தான் இருக்கு, அதனால நான் எங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த எல்சி எய்லர் இங்கேயே இருந்துட்டாங்க. நகரத்தோட மொத்த சனத்தொகை ஒண்ணுதான், ஆனாலும் இந்த மௌலவி நகரம் சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நகரம் தான். அதனால அந்த நகரத்துக்கு ஒரு நிர்வாகம்னு இருந்துச்சு. அந்த நிர்வாகத்தை யாரு கொண்டு போனாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் நம்ம எல்சி பாட்டி தான். வருஷம் வர மேயர் தேர்தல்ல தன்னைத்தானே விண்ணப்பிச்சு தனக்கு தானே ஓட்டு போட்டு தன்னையே ஒரு மேயரா தேர்ந்தெடுத்துக்குவாங்களாம். இதனால அந்த மௌலவி நகரத்துல செயலாளர்ல இருந்து பொருளாளர் தொடக்கம் மேயர் வரைக்கும் எல்லா பதவியுமே இந்த எல்சி பாட்டிக்கு தான். அது மட்டும் இல்லாம இந்த எல்சி பாட்டி சொந்தமா மௌலவி டிராவன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேண்டீனையும் நடத்திட்டு வந்தாங்க. அந்த கேண்டீனுக்கு தேவையான மதுபான உரிமம், அதாவது லிக்வர் லைசன்ஸ் தேவையா இருந்தா செயலாளரா விண்ணப்பம் எழுதி மேயரா கையெழுத்து போட்டு உரிமையாளரா அந்த லைசன்ஸை எடுத்துக்குவாங்களாம். இப்படி ஒரு முழு அரசாங்கத்தையும் தனி ஒரு பெண்ணா கட்டி காத்த பெண் தான் இந்த எல்சி எய்லர். இந்த எல்சி பாட்டி தன்னோட கணவராகிய ரூடி எய்லர் சேகரிச்சு வச்ச 500 கணக்கான புத்தகங்களை வச்சு ரூடிஸ் லைப்ரரி அப்படின்னு ஒரு நூலகத்தை அமைச்சிருக்காங்க. தன்னந்தனியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த எல்சி எய்லர் ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணதில்லை. ஆனா ஒரு நகரத்துல தன்னந்தனியா ஒரு பெண் இருக்காங்க அதை தெரிஞ்சுக்கிட்ட மத்த நாட்டுல உள்ள மக்கள் எல்லாம் இந்த எல்சி எய்லரையும் அந்த மௌலவி நகரத்தை பாக்குறதுக்கு சுற்றுலா பயணிகளா வர ஆரம்பிச்சாங்க. இந்த சுற்றுலா பயணிகளோட வருகை ஒரு புது மனிதர்களை சந்திக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பா கூட அமைஞ்சிருக்கு. ஒரு மக்கள் தொகையை அந்த மௌலவி நகரத்தை விட்டுட்டு போனாலும் தன்னுடைய கணவன் வாழ்ந்த நகரம் அப்படின்னு சொல்லி அந்த நகரத்தை விட்டு போகாம ஒரு நகரத்தையே அழியாம காப்பாத்திட்டு வர இந்த எல்சி எய்லரோட வாழ்க்கை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு மகுடம் டிவியின் சமூக வலைத்தளங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க.